அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 1 பகுதி 2. டீ முடிந்த பிறகு நீங்க அரசியாருக்கு கடிதம் எழுதுறீங்களா ஆல்பிரட்? 2வது நாளைக்கு வந்து சிறப்பிக்க முடியுமான்னு கேட்டு மந்திரிக்கு நானே என் கைப்பட கடிதம் போட்டுடுறேன். ஒருவேளை அரசியாரால் முடியலன்னா அவங்க கிட்டே இருந்து பதில் வர்ற வரைக்கும் காத்திருப்போமா? அவங்க மறுத்துட்டா மந்திரியே முதல் நாள் துவக்க விழாவில் பங்கெடுத்துக்க நேரிடும். 2வது நாளைக்கு வேற யாரையாவது பிடிப்போமா என்ன? பிறகு ஆண்குரல் ஒன்றின் முணுமுணுப்பான ஏதோ ஒரு பதில் இடம்பெற்றது. இதற்கு திருமதி எமிலியின் குரல் பதில் தந்து உயர்ந்தது. ஆமாம், சரி, டீக்கு பிறகு செஞ்சாலே போதும். நீங்க பலதை சிந்திச்சு முடிவு செய்றீங்க ஆல்பிரட்டியன். அந்த ஜன்னல் இருந்த அறையின் வாயிற்கதவு இப்பொழுது திறக்கப்பட முழுக்க முழுக்க தலை நரைத்த வயதான ஒரு பெண்மணி அதிகார தோணி தெரிக்கும் நடை உடை பாவனையோடு வெளிப்பட்டார். தயக்கமான முறையில் ஒரு ஆண் அவரை தொடர்ந்து வெளியே வந்தார். பொங்கி பொழியும் வகையில் என்னை வரவேற்றார் திருமதி எமிலி. எங்கே போயிருந்த இத்தனை வருஷமா ஹேஸ்டிங்ஸ்? உன்னை பார்க்கறதுல எனக்கு எத்தனை பூரிப்பு தெரியுமா? ஆல்பிரட் டார்லிங், இது ஹேஸ்டிங்ஸ். நான் கொஞ்சம் ஆர்வமாய் ஆல்பிரட் டார்லிங்கை பார்த்தேன். இந்த கூட்டத்தில் சத்தியமா ஒரு வேற்று கிரக மனுஷனாய்தான் அவர் இருந்தார். அந்த தாடியை ஜான் வெறுத்ததை இப்பொழுது நான் மறுக்காமல் ஆமோதித்தேன். இத்தனை கருமையும் தேவையில்லாமல் இத்தனை நீளமும் கொண்ட ஓர் ஆட்டு தாடியை இப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் நான் முதலாய் பார்க்கிறேன். கண்ணாடி மாட்டிருந்தார். வினோதமான தூண்டப்பட்டது போன்ற ஒரு உக்கிரம் அவருள் தெரிந்தது. எனக்கென்னவோ இப்படி ஒரு தோற்றத்தில் நிஜ வாழ்க்கையை விட நாடக மேடையில் மிக விமரிசையாய் இவர் பொருந்துவார் என்று தோன்றியது. அவரது மரம் போன்ற கையினை என் மேல் பதித்து சொன்னார். இது மிக சந்தோஷமானது ஹேஸ்டிங்ஸ், அதாவது என்னை சந்தித்து. பிறகு சட்டென மனைவி பக்கம் முழுக்க திரும்பிக் கொண்டு, எமிலி கண்ணே, இந்த தலகாணியில் மெத்தை கம்மியாக இருக்கோன்னு தோணுதுமா என்றார். மனைவி மீது தளிரான கவனம் தன் மனம் முழுவதும் நிரம்பி இருப்பதை அணுவணுவாய் விளக்கம் செய்து காட்டுவது போல் பண்ணிக்கொண்டு எமிலி அவரை பாசம் பொங்க பார்க்க பார்க்க மற்றொரு தலையணை மாற்றி வைத்தார் ஆல்பிரட். நல்ல புத்திசாலியான அற்புத பெண்மணியை பிடித்துள்ள தேவையற்ற ஆண்பால் ஈர்ப்பு. ஆல்பிரட் கூட்டத்தில் ஒருவராய் அங்கிருந்தால் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு இறுக்கமும் பிணை கைதி போல் அமர்ந்திருக்கும் ஒரு சூழ்நிலையும் கூடியிருந்த ஏனையோரின் மீது இறங்கி வியப்பிப்பதை கவனிக்க முடிந்தது. இவ்வாறு படர்ந்த இக்கட்டான சூழலை ஒருவரும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆனாலும் எந்த குற்றத்தையும் சுட்டி காட்ட தயங்காதவராய் தோன்றிய இந்த ஹோவர்டால் இதை எக்காரணம் கொண்டும் மூடி மறைக்க முடியவில்லை. கடுகடுவென்று இருந்தார். இருப்பினும் திருமதி எமிலி தனது கணவனின் இருப்பால் இப்படி ஒரு அசாதாரண நிலை காற்றில் நிலவிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவராகவே தெரியவில்லை. அவர் ஏற்பாடு செய்து அமைத்து வரும் ஏதோ ஒரு அளவளவான நிகழ்ச்சி பற்றி மடைத்திருந்த வெள்ளமாய் கொட்டி பேசியபடி இருந்தார். அவரது தொண்டையின் கணீர் சப்தம் இடைப்பட்ட வருடங்களில் துளியும் சிதையாது அப்படியே இருப்பதை ஆச்சரியமாய் கவனித்தேன். நடுநடுவே அவருடைய பெயர் பற்றியோ அல்லது தேதி பற்றியோ அல்லது இடம்பெற வேண்டிய நேரம் பற்றியோ ஆல்பிரட் டார்லிங் பக்கமாய் திரும்பி கேட்டு அறிந்து பின் சரளமாய் பேசினார். பார்த்த முதல் பார்வையிலிருந்தே ஆழமான மற்றும் உறுதியான ஓர் அருவருப்பை நான் இந்த ஆல்பிரட்டிடம் உணர்ந்தேன். எனது முதல் தீர்ப்பு பற்பல சமயங்களில் மிக சரியாய் இருக்கும் என்பதில் மட்டும் நான் மிக பெருமை உள்ளவன். தற்சமயம் கடிதங்கள் சிலவற்றை பற்றி குறிப்புகள் கொடுக்க எவிலின் ஹோவார்ட் பக்கமாய் திருமதி ஹெம்லி திரும்பிக் கொள்ள கவர்ச்சியற்ற குரலில் என்னிடம் பேசலானார். அவருடைய கணவர், நீங்க பட்டாளத்தில் டாக்டரா இருக்கிறதா சொன்னாங்க. விடுப்பு முடிஞ்சதும் மறுபடியும் அங்கே திரும்பி போக போறீங்களா? பின்ன? இப்பொழுது மேரி ஜான் முன் வந்து கேட்டார்.
உங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு வாய்ப்பு தந்தா உங்களுடைய தொழிலா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? அது 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 அப்போ உள்ள நிலைமையை பொறுத்தது. நான் சொன்ன பதில் திருப்தியாய் அமையவில்லை என நினைக்கிறேன். கேட்ட கேள்வியே வேறு தினுசாய் ஆக்கினார். ரகசிய பொழுதுபோக்கு எதுவும் கிடையாது. அவர் கேட்டார், சொல்லுங்க, நீங்க எதன் பக்கமாவது ஈர்க்கப்பட்டிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொழுதுபோக்கு நிச்சயமா இருக்கும். அது வழக்கமா முட்டாள்தனமாக கூட இருக்கும். சொன்னா நீங்க என்னை பத்தி சிரிப்பீங்க. இதற்கே திருமதி ஜான் மெலிதாய் சிரித்தார். இருக்கட்டுமே, ஒரு துப்பறியும் ஆளா என்னை நானே நினைச்சுக்கிட்டு ஆடுறது உண்டு. ஹா, எந்த மாதிரி? ஸ்காட்லாந்து துப்பறியும் அதிகாரி இல்ல, ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓ, சந்தேகமில்லாம ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். உண்மையை சொல்லணும்னா சூழல்ல சிக்கிக்கிட்ட மதகு மாதிரி துப்பறிதல் பக்கமாய் நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். பெல்ஜியம் போயிருக்கும் போது ஒரு மனுஷனை சந்திச்சேன். ரொம்ப பிரபல துப்பறியும் நிபுணர், மேதை, குள்ளன், ஆச்சரியம் கொள்ள வைக்கும் குள்ளன். இன்னைய தேதியில நாங்க 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்கள். அவனால தான் எனக்குள்ளே இந்த நெருப்பு பொறி பத்திக்கிச்சு. துப்பறியுதுன்னா என்னன்னு அற்புதமா விளக்குவான். எல்லா சிறந்த துப்பறியும் வேலைகளும் ஒழுங்கா சீரா நிகழ்வுகளை தர்க்க ரீதியா வரிசையா வகைப்படுத்துவதால் விளைவல்ல முடிவு என்பதை பிரமாதமா சொல்வான். அவன் வழியில என் காதுகளை விழும் வழக்குகளை நானே ஆராய்ந்து பார்ப்பேன். ஒரு த்ரில் தான். அவன் பார்க்க குள்ளமாகவும் சராசரியாகவும் இருந்தாலும் ஓஃப், மூளை கற்பூர ஜாதை, படுபடு புத்திசாலி என்று மறுத்து பேச இடைப்புகுந்த ஹோவர்ட், துப்பறியும் வேலை, துப்பறியும் கதைகள் இதெல்லாம் படும் முட்டாள்தனமானவை. யார் குற்றவாளி? இது கடைசி அத்தியாயத்துல குதிக்கும். அது வரைக்கும் இந்த எழுத்தாளர் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கொடுக்கிற துப்புகளை பிடிச்சுக்கிட்டு மாங்கு மாங்குன்னு திக்கு திசை தெரியாம நாம ஓடணும். சே, நிஜ வாழ்க்கையில இப்படி ஓடும் அத்தியாயங்கள் எல்லாம் கிடையாது. யார் கொலைக்காரன்? இதை அப்பட்டமா கண்டுபிடிச்சிடலாம். அர்த்தம் இல்லாம பேசுறீங்க ஹோவர்ட் என வாதம் செய்தேன் நான். அப்படின்னா கற்பனை இல்லாத எத்தனையோ நிஜ கொலைகள் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கே, அது ஏன்? போலீஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரல. அந்த கொலை சம்பந்தப்பட்ட குடும்பத்தார், நண்பர்கள், அந்த கொலையின் மையக்கருவா இருக்கிற இவங்களை சொல்றேன். இவங்க யாரையும் ஏய்க்க முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும். அப்படின்னா என்று ஆர்வமான நான், ஒரு குற்றத்துல நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னா கொலையினே எடுத்துக்குவோமே, சங்கடப்படாம நேரா கொலைகாரனை உங்களால கை நீட்டி காட்டிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க என்றேன். பின்ன என்னால முடியணும். கொத்து கொத்தா வந்து நிக்கிற வக்கீல்களுக்கு வேணும்னா என்னால சாட்சி ரீதியா விளக்க முடியாம போகலாம். ஆனா நிச்சயமா என்னால அடையாளம் கண்டுவிட முடியும்னு நம்புறேன். கொலைக்கு பிறகு என் முன்னால அவன் வந்தா என்னால கச்சிதமா மோப்பம் பிடிச்சிட முடியும். அது அவளா கூட இருக்கலாம், நான் ஆலோசித்தேன். ஆனா கொலை ஒரு ஈவிரக்கமற்ற குற்றம். அதை அதிகமா ஆண்கள் பக்கமே பொருத்திப்பான். விஷம் கொடுத்து கொள்வதற்கு உங்களுடைய விளக்கம் பொருந்தாது இல்லையா என்று இடைப்புகுந்த திருமதி மேரியின் குரல் என்னை துணுக்குற வைத்தது. டாக்டர் பௌரிஸ் நேத்து விளக்கிட்டிருந்தார். மருத்துவத்துறையில ரொம்ப பிரபலமில்லாத விஷயங்கள் பற்றி நாணம் அதிகம் இல்லாததால சந்தேகத்துக்கிடம் தராமல் விஷத்தால் நிகழும் மரணங்கள் இத்துறையில் எண்ணிலடங்கா அப்படின்னு சொன்னார். அடாடா, என்ன மாரி இது, எத்தனை கொடூரமான உரையாடல் என முகசுளித்தார் திருமதி எமிலி. என் பக்கத்திலேயே யாரோ அப்படி சுத்தர மாதிரி நினைக்க தோணுது. ஓ, யார் இது பக்கத்துல? அட, சிந்தியா. இளம் காரிகை விளையாட்டு சீருடையில தோட்டத்துக்கு குறுக்கே பறந்து வந்தது போல திடுமென வந்து நின்றாள். ஏன் சிந்தியா, இன்னைக்கு இவ்வளவு நாழி ஆயிடுச்சு? இது ஹேஸ்டிங் செல்வி சிந்தியா. சிந்தியா தளதளவென பூரித்து நிற்கும் துளிர் இளந்தண்டு. இளமை இப்போதுதான் மொட்டவிழ்ந்திருக்க வேண்டும். உடம்பு முழுக்க வீரியமும் உயிர்ப்பும் புடைத்து நின்றன.
விளையாட்டு தொப்பியை இப்போது அவள் தலையிலிருந்து அகற்றியதும் அவிழ்ந்து கொட்டிவிடுமோ என பார்ப்போர் அஞ்சும் அளவுக்கு பரவிய செந்நிற கூந்தல் என்னை தலவணங்க செய்தது. சின்னதாய் வெண்மையாய் வெண்டரியாய் டீக்காக நீண்ட அவளது கைக்கும் மற்றொரு முறை தலைவணங்கினேன். கரிய நிற விழிகளும் சராசரிக்கும் அதிகமான அந்த கருகரு குடை இமைகளும் அவளை அழகி என்னும் அந்தஸ்துக்கு சிரமமின்றி தூக்கி போயின. ஜானுக்கு முன்னால் பொசுக்கென்று தரையில் உட்கார்ந்து விட்ட அவளுக்கு ரொட்டி துண்டுகளுக்கு இடையே அடைக்கப்பட்ட சாண்ட்விச்சினை ஒரு தட்டு நிறைய பரப்பி நீட்டினேன். இதற்கு நாட்டுப்புற வடா? அவள் என்னை நோக்கி சிரித்தாள். என்னோட கீழே வந்து உட்காருங்க. இதை போல புல் வழுவழுன்னு அமையறது ரொம்ப அபூர்வம். மரியாதையாய் கீழிறங்கி நான் அமர்ந்து கொண்டேன். ஆஸ்பத்திரியில வேலை செய்றீங்கல்ல செல்வி சிந்தியா? அவள் ஒப்புதலாய் தலையசைத்தாள். பண்ணின பாவங்களுக்காக. அப்படியா உயிரெடுக்கிறாங்க என்றேன் நான் சிரித்து கொண்டே. அதான் சொல்லிட்டேனே பண்ணின பாவங்களுக்காகன்னு. எனக்கு ஒரு உறவுக்கார பெண் இருக்கா, நர்ஸா என்று இதற்கு குறிப்பு தந்த நான், அவ செவிலிங்கிற வார்த்தையை கேட்டாலே போதும் அலறிடுவா. இதுல ஆச்சரியமே எதுவும் இல்லை. செவிலிங்க அப்படித்தான் ஹேஸ்டிங்ஸ். அவங்க அப்படியே தான். இந்த நோயாளிங்க அலற வச்சிடுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, புரியாது. ஆனா நல்ல வேலையா நான் நர்ஸ் கிடையாது, ஆஸ்பத்திரியில மருந்தகத்துல இருக்கேன். அப்போ எத்தனை பேருக்கு நீங்க விஷம் வைக்கிறீங்க என்றேன் நான் புது சிரிப்போடு. ஓ, 100கணக்கா சொன்னாள் அவள். சிந்தியா என இப்பொழுது அழைத்த திருமதி எமிலி, எனக்காக சில குறிப்புகள் எழுதி தர முடியுமா உன்னால என கேட்டார். நிச்சயமா எமிலியத்தை என்றாள் அவள் பதிலுக்கு. உடனே துள்ளி குதித்தெழுந்தாள். இப்படி அவள் எழுந்து துரிதத்தை கவனித்த போது எதையோ சார்ந்தே அவள் இந்த எஸ்டேட்டில் வாழ்ந்து வருவதாய் என் நினைவு உணர்த்தியது. திருமதி எமிலி பொது இடத்தில் மிக கனிவாய் பேசி பழகினாலும் தான் சொன்னதை சிந்தியா மறந்துவிடக் கூடாது என்பதை அப்பொழுது ஸ்திரமாய் என் உணர்தலுக்கு வலுவாய் சேர்த்தது. வீட்டு தலைவி என் பக்கமாய் இப்பொழுது திரும்பினார். ஜான், நீங்க தங்க வேண்டிய அறையை காட்டுவான். ராத்திரி சாப்பாடு 7:30. நேரம் கழிச்சு ராத்திரி சாப்பாட்டை எடுத்துக்கிறத நாங்கள் நிறுத்தி கொஞ்சம் காலம் ஆகுது. இதனால நிறைய செலவு மிச்சமாகுது. எல்லோரும் சீக்கிரமே படுத்துடுறோம் இல்லையா? விளக்கு செலவு அது இதுன்னு எல்லாம் மிச்சம். இராணுவ ஒழுங்கு இந்த வீட்டில் உண்டு. எதுவுமே வீணாக்கப்படாது. துண்டு பேப்பர் உட்பட அதையும் சேகரித்து பழைய பேப்பர்காரங்கிட்டே போட்டு காசாக்கிடுவோம். இதற்கு என் பாராட்டுதல்களை உரிதாக்கினேன். பிறகு ஜான் என்னை வீட்டுக்குள் அழைத்து போய் அகண்ட படிகளின் வழியாக மாடிக்கு கொண்டு போனான். படிகள் முடிவில் இடவளமாக பிரிந்து கட்டிடத்தின் இணைப்பிற திசைகளுக்கு வழிவகுத்து தந்தன. என் அறை அந்த மாடியின் இடப்புற பிரதேசத்தில் பூங்காவை காட்டியபடி அமைந்திருந்தது. ஜான் என்னை விட்டு போய்விட சற்று நேரத்திலேயே அவர் கீழே பிரம்மாண்டமாய் படர்ந்து கிடந்த புல்வெளியில் சிந்தியாவோடு கரம் இணைத்து கொண்டு நடந்து போய் கொண்டிருப்பதை நான் என் ஜன்னலின் வழியாக பார்த்தேன். அப்பொழுது பொறுமை இழந்து சிந்தியா என திருமதி எமிலி அலறாய் அழைத்ததை கேட்டேன். அப்பெண்ணும் விருட்டென்று ஓட்டமாய் கிளம்பி வீடு நோக்கி விரைந்தது. அதே கணத்தில் அங்கிருந்த மர மறைவிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டு சிந்தியா விரைந்த திசையிலேயே மெதுவாக நடக்கத் தொடங்கியது. 40 வயது இருக்கும்படி தோன்றிய அவ்வுருவத்தின் முகம் சற்றே வருத்தம் தோய்ந்திருந்தாலும் மழுங்க சவரம் செய்யப்பட்டிருந்தது. புயலாய் ஓர் உணர்ச்சி போராட்டம் அதனை ஆண்டு கொண்டிருப்பது தெரிந்தது. நடக்கும்போது என் ஜன்னல்கள் பக்கமாய் நிமிர்ந்து அவ்வுருவம் பார்க்க என்னால் அதனை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. நாங்கள் இருவரும் கடைசியாய் சந்தித்து கொண்டு 15 வருடங்களுக்கு மேல் கடந்து முடிந்திருந்தன. ஆகையால் பலமான மாற்றம் அவ்வுருவத்தின் உடலில் நிகழ்ந்திருந்ததை போதிலும் நான் புரிந்து கொண்டு விட்டேன். அது ஜானின் இளைய சகோதரன் லாரன்ஸ். இவரது முகத்தில் அப்படி ஒரு தொய்வினை எது ஏற்படுத்தியிருக்கும் என அப்பொழுது நான் ஆச்சரியப்பட்டுத்தான் போனேன். காட்சி மறைந்ததும் அவரை என் சிந்தனையிலிருந்து அகற்றி நான் அடுத்து செய்ய வேண்டிய என் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புகுந்தேன். மாலை நேரம் முடிந்த அளவுக்கு ரம்மியமாக கழிந்தது. விளக்காய்
புதிர் பெண்ணாய் என்னுடன் பழகியிருந்த திடமான திருமதி மேரி ஜானை வேண்டிய அளவு கனவில் கண்டேன். மறுநாள் விடியலே முழு சூரியனை பளபளப்பாக காட்டி மந்தாரமின்றி விடிந்தது. இன்பமான சந்திப்புகளை மனம் முழுதும் எதிர்நோக்கி நான் வெளியே வந்தேன். திருமதி மேரியை நான் பகல் வரை பார்க்கவே இல்லை. மதியம் கழிந்தபோது வந்தார். என்னை தனியே சந்தித்து வலுக்கட்டாயமாக ஒரு சிறு நடைக்கு அழைத்து போனார். பகல் முழுவதும் எஸ்டேட்டின் நீண்ட நீண்ட மரங்களுக்கிடையே குளுமையாய் நகர்ந்து கதகதப்பாய் நடந்து மனம் கவர்ந்து அதனால் உள்ளுக்குள்ளேயே மயங்கி இருவருக்குமே அது வாழ்நாளில் ஒரு வசீகரமான பகல் பொழுதாய் அமைந்தது. மீண்டபோது மணி மாலை 5க்கு மேல். நாங்கள் இருவரும் விசாலமான வரவேற்பறைக்குள் நுழைந்த கணமே சைகை காட்டி இருவரையும் பக்கத்திலிருந்த ஒரு தனி அறைக்கு அழைத்து போனார் ஜான். எங்கே போயிட்டு வர? புதுசா வந்திருக்கார். நம்ம எஸ்டேட், தோட்டம், காடு இதெல்லாம் சுற்றி காட்டி. நிறுத்து. காட்டை காட்ட நல்ல நேரம் பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்தேன். ஏதோ மனக்குமைச்சலில் அவர் இருப்பது விளங்கியது. கவனி மேரி, பிரளயம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஹெவி அந்த ஆல்பர்ட்டோடு மல்லுக்கு நின்னான். அப்படி ஒரு சண்டை. அவன் மனசொடிஞ்சு போயிருக்கா. எவி நொந்து போயிருக்காளா? ஜான் மேகமூட்ட முகத்தோடு ஆமோதித்தார். ஆமாம், நேரா கிளம்பி அம்மா கிட்ட போயிட்டா. ஹோ, இதோ எவியே. எவிலியின் ஹோவர்ட் உள்ளே நுழைந்தார். அவரது இதழ்கள் இரண்டும் கடுமையாய் இறுகி கிடந்தன. கையில் சிறு துணி பெட்டிருந்தது. கிளர்ந்து வெடித்தவராய் ஏதோ ஒரு முடிவில் நுழைந்திருப்பவராய் தெரிந்தார். நியாயங்களை எடுத்து முன்வைத்து விட்ட திருப்தியில் தெரிந்தார். எப்படியோ என்று வெடித்து சொன்னவர், என் மனசிலிருந்ததை எல்லாம் பேசிட்டேன் என்றார். ஓ எவி, அருமை எவி என அல்லாடியபடி குறிப்பிட்ட ஜான், இதெல்லாம் உண்மையா இருக்காது என்றார் பரிதாபமாய். முறுக்காய் தலையசைத்தார் எவி. எதெல்லாம்? வாயை மூடுறியா? எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நிஜம். கோபதாபத்தில் எமிலிக்கிட்டே சில விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அவற்றை அவ மறக்கவோ மன்னிக்கவோ போறதில்லை. போய் தொலைட்டும், யாருக்கு கவலை? நான் சரி எதுவோ அதை சொல்லிட்டேன். நீ ஒரு வயசான பொம்பளை எமிலி. முட்டாள்களை முட்டாள் மாதிரி ஒரு வடிகட்டண முட்டாளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மனுஷன் உன்னை விட 20 வயசு குறைஞ்சவன். உன் மரமண்டைக்கு அவன் எதுக்காக உன்னை கல்யாணம் கட்டியிருப்பான்னு உரைக்கவே இல்லையா? பணம் ஏதோ நடந்துச்சு. ஆனால் உன் பணத்திலிருந்து அதிகமான பகுதியே அவன்கிட்டே விட்டு வைக்காதே. ரமோலா சின்னஞ்சிறு சிக்குன்னு இருக்கிற இளவட்டம். இந்த ஆல்பிரேட்டு எத்தனை நேரம் அவ கூட இருக்கான்னு கேளு. நீயே கேளுன்னு மூஞ்சையை பார்க்காதே. கேட்டுட்டேன், எனக்கென்ன பயம்? உண்மையை சொல்லு. வந்தது பார் கிழவிக்கு கோபம். ஹூஃப், அவ என்ன, இவளுக்கு உயிரெல்ல இருக்கு. அப்ப கோபம் வர்றது இயற்கை தானே. நான் நிறுத்தல. பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னை எச்சரிக்க விரும்புகிறேன். உன் கண் முன்னாலேயே உன் மெத்தையிலேயே உன்னை அவன் கொலை பண்ண கூடியவன் என்ன சந்தேகமா? பண்ணுவான். அவன் ஒரு பொறுக்கி முட்டை. ஏய் நிறுத்து. உன் வாயில வருவதையெல்லாம் தூக்கி இப்ப என் பக்கமே வீசுவ. பேசு. ஆனா நான் கடைசியா சொன்னதை மட்டும் மறுக்காதே. அவன் ஒரு பொறுக்கி முட்டை. இப்படி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இதற்கு எவிலியன் ஹோவர்ட் நாடக பாணியில் அட்டகாசமாய் பதில் சொன்னார். டார்லிங் ஹால்பிரெட், டியர் ஹால்பிரெட், உயிரே, உடலே, ஆவியே. இப்படின்னா தூ, வெட்கமா இல்ல? என்னை பார்த்தா எல்லாம் பொறுமையா பொய். பிசாசு கூட்டம்னு அலறினான். இவ வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போறானோ எனக்கு அவ்வளவு மரியாதை. அதான் கிளம்பிட்டேன். ஆனா இப்பவே எதுக்கு? இந்த நிமிஷமே. ஒரு நொடி நாங்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டோம். எவியையோ முறைத்தோம். இறுதியில் எந்த பிரயத்தனமும் எவியின் பிடிவாதத்துக்கு முன் எடுபடாது என்பதை உணர்ந்தவராய் எழுந்து போய் ரயில் கால அட்டைவணையை புரட்டலானார் ஜான். இந்த கசமுசாவை எப்படியாவது ஆற்றும்படி உசுப்பேற்றி கொண்டே அவர் பின்னாலேயே விரைந்தார் ஜானின் மனைவி. இருவரும் அறையை விட்டு அகன்றதும் ஹெவி ஹோவர்ட்டின் முகபாவம் மாறியது.
என்னை நோக்கி ஆர்வமாய் நெருங்கினார் அவர். திரு ஹெஸ்டிங்ஸ், நீ உண்மையானவனாய் படற. உன்னை நான் நம்பலாமா? சற்று துணுக்கிட்டேன். தாமதியாது அவருடைய கையை என்னுடைய உள்ளங்கைக்குள் புதைத்து கொண்டார். ரகசிய குரலில் பேசினார். அவளை கவனிச்சுக்கோ ஹெஸ்டிங்ஸ், அவ வெகுளி. என்ன முழிக்கிற? எமிலியை சொல்றேன். நீ கிளம்பும்போது அவளுக்கு நம்பகமான காவலளியை நியமிச்சிட்டு போறே, பண்ணுவியா? இங்கே இருக்கும் எல்லாமும் திமிங்கலங்க, எல்லாமும். நம்பு, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கூட்டத்தில் எமிலியை எப்படியாவது மடக்கி போட்டு பணத்தை சுருட்டிட்டு ஓட முயற்சி செய்யாத ஒரு ஜீவன் கூட கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் அவளை பொத்தி வச்சு பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் தடையா இல்லாமல் விலகிறேன். உடனடியாக திட்டங்களை நிறைவேற்ற எல்லாம் பாய்வாங்க. நிச்சயமா ஹோவர்ட் என்ற நான் நிச்சயமா என்னால் முடிஞ்ச அத்தனை பாதுகாப்புகளையும் நான் தருவேன் என்றேன். ஆனால் நீங்கள் கோவத்தில் எகிரி போயிருக்கீங்க, அதிர்ச்சியில் இருக்கீங்க. இப்போ போய் மெதுவாய் ஆள்காட்டி விரலை அசைத்து இடைமறித்தார் அவர். சின்ன பையன், நான் சொல்கிறத நம்பு. இந்த பாழா போன உலகத்தில் உன்னை விட பல வருஷங்கள் அதிகமாக வாழ்ந்தவன் நான் உன்னை கேட்கறதெல்லாம் ஒன்று தான். கண்களை அகல விரிச்சிக்கிட்டே இரு, கனமும் மூடிடாதே. நான் எதை மனசில் வச்சுக்கிட்டு இத்தனை சொல்கிறேனோ அதை நீ பார்ப்பே. வாசல்ல டாக்ஸி வந்து நின்றதுக்கான அறிகுறி கேட்டது. ஹோவர்ட் எழுந்து கதவு வரை சென்றார். வெளியிலிருந்து ஜானின் குரல் கேட்டது. அப்பொழுது கூட கதவை திறக்க அதன் பிடியில் வைத்த கையை அழுத்தி திறக்காமல் அவருடைய கழுத்தை மட்டும் திருப்பி தோளுக்கு பின்னால் என்னை பார்த்தார் கூர்மையாய். எல்லாத்தையும் விட ஹெஸ்டிங்ஸ் என்று அப்பொழுது முக்கியப்படுத்தி ஆரம்பித்த அவர், அந்த பிசாசை மட்டும் விடாம கண்காணி, அவளுடைய புருஷன் என்றார். மேற்கொண்டு இதில் தொடர்ந்து பேச அவகாசம் இருக்கவில்லை. கிளம்பும் ஹோவர்ட் மீது கோரஸாய் காற்றில் கலந்து வந்த காட்டமான எதிர்ப்புரைகள், விடை பெறுதல்கள், இவற்றில் மூழ்கி கிளம்பினார் அவர். ஆல்பிரட் தம்பதியினரை காணவில்லை. வாடகை கார் கிளம்பிய கையோடு கூடியிருந்தோரிடமிருந்து திடுமென தன்னை கழற்றி கொண்ட திருமதி மேரி மாளிகை வளாகத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்த உயரமான தாடி வைத்த ஆசாமியை அடைய வாசலை நோக்கி அவசரமாய் நகர்ந்தார். அவனுக்கு கை குலுக்கல் தந்தபோது மேரியின் முகத்தில் வண்ணம் கூடியது. என் உள்ளுணர்வு உடனடியாய் அவன் மீது அவநம்பிக்கை உண்டு பண்ணியதால் யாரது என்றேன் நான். இதற்கு அருகிலிருந்த ஜான், அது டாக்டர் போரிஸ் என்றான். அந்த டாக்டர் போரிஸ் யார்? ஓய்வுக்காக கிராமத்தில் வந்து தங்கியிருக்கிறார். ஏதோ மோசமான நரம்பு தளர்ச்சியாம். ஜாகை லண்டன் ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப அறிவு, படுபுத்திசாலி. உலகளவிய அளவில் நம்முடைய உள்ள மாபெரும் மருத்துவர் இவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். விஷயங்கள் பற்றிய துறையில் அடக்க முடியாத குறிப்பாக. மேலும் அவர் மேரியோட அற்புத நண்பர் என்று போட்டாள் சிந்தியா. ஜான் வேகமாக முனைந்து பேச்சை மாற்றினார். தோட்டத்துக்குள்ளே காலார நடந்துட்டு வரலாம். வா ஹெஸ்டிங்ஸ். இது ஓர் அழுகிப்போன சமாச்சாரம். அவளுக்கு எப்போவுமே நாக்கு ரொம்ப மாதிரி 4 முழம் நீளு. பேசினா கிளம்பிட்டா. ஆனாலும் அவ மாதிரி விட்டு கொடுக்காத பரிசுத்தமான கொள்கையோட வாழ்க்கையை ஒழுங்கா நடத்துகிற இன்னொருத்தரை இந்த இங்கிலாந்தில் பார்க்க முடியாது. தோட்டத்தை கடந்து அழைத்து போனான். ஸ்டைல்ஸ் எஸ்டேட்டின் ஒரு பக்கத்து பட்டி போல அமைந்திருந்த கிராமத்துக்குள் இறங்கி நடந்தோம். இவ்வாறு போய்க் கொண்டிருந்த போது அழகு பொங்கி வழியும் ஒரு பெண் எங்கள் எதிர்பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தாள். நாடோடி பெண் போல படு அலங்காரத்தில் இருந்தாள். எங்களை கண்டதும் பவ்யமாய் முதுகு வளைந்து குனிந்து நிமிர்ந்தாள். பின் வசீகரமாய் சிரித்தாள். அழகு என்று பாராட்டி சொன்னேன் நான். இதற்கு ஜானின் முகம் இறுகியது. திருமதி ரமோலா, அதாவது ஹோவர்ட் சொன்ன ஆஹா அதே என தேவையற்ற அவசரத்தில் முடித்தான் ஜான். தலை நரத்து மாளிகையில் இருக்கும் அந்த கிழ பெண்மணியை நான் நினைத்தேன். கூர்மையும் அதே சமயம் நரித்தனமும் ஒன்றாய் கண்களில் ஒளிர
இப்பொழுது எங்களை பார்த்து சிரித்த இந்த முகத்தையும் நினைத்து கொண்டேன். முதுகுத்தண்டில் இனம் புரியாத ஐஸ் நீர் பாய்ந்தது என்னை உள்ளுக்குள் குலைத்தது. தற்போதைக்கு இந்த ஒப்பிடுதலை பெருக்கி மூளைக்கு தள்ளி வைத்தேன். ஸ்டைல்ஸ் நிஜமாகவே மரியாதை, பாரம்பரியம், மாட்சிமை எல்லாம் பொருந்திய ஒரு பழமை சொத்து. ஜானுக்கு சொன்னேன். சற்றே இருளடைந்து ஒப்புக்கொண்டான். தொடர்ந்தான். நீ சொல்றது சரிதான். அற்புதமான சொத்து. என்னுடையதா ஒரு நாள் ஆயிடும். இப்போவே என்னுடைய உடைமையாக்கி இருக்கணும். எங்க அப்பன் மட்டும் தப்பில்லாம உயில் எழுதியிருந்தானா? அப்படி ஆகியிருந்தா, ஆஹா, இத மாதிரி ஜிங்கி அடிச்சுக்கிட்டு நான் இருப்பேனா? நீயா ஜிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க? நண்பா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் என் கடைசி தம்புடிகளை செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் தம்பி உனக்கு உதவக்கூடாதா? யாரு? லாரன்ஸா? அதை எழுதுறேன் இதை எழுதுறேன்னு பண்ணியே ஒப்பேறாத குண்டு குண்டு புத்தகங்களா எழுதி அவனுடைய கடைசி ஆனா வரைக்கும் தின்னுட்டான். இப்போ நாங்கள் எல்லோருமே ஹேஸ்டிங்ஸ், உண்மையை சொல்லணும்னா பிச்சைக்கார கூட்டம். எங்கள் அம்மா சித்தியாகவே இருந்தாலும் தாழ முடியாத அளவுக்கு அன்பு வச்சு தான் வளர்த்தாங்க. குறையே சொல்ல முடியாது. அதெல்லாம் நேற்று வரைக்கும். அவங்களோட கல்யாணத்துக்கு பிறகு உடைந்து போனார், மடிந்து குறுகினார். மாளிகையின் காற்றோடு கலந்தே இருந்த வர்ணிக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு. எவிலியன் ஹோவர்ட்டின் பிரயாணத்தோடு அவரோட கூடு சேர்ந்து போயே விட்டதோ? இப்பொழுது முதல் முறையாய் உணர்ந்தேன் நான். அவரது இருப்பு பாதுகாப்பை உரைத்து கொண்டே இருந்தது. அந்த பாதுகாப்பு இப்பொழுது துடைத்தெறியப்பட்டுவிட காற்று முழுவதும் வெறும் சந்தேகங்கள் மட்டும் நிறைந்து நின்றன. கள்ளமும் கபடமும் நிறைந்த டாக்டர் பௌரிஸின் முகம் அசிங்கமாய் என் நினைவுக்குள் புகுந்தது. ஒவ்வொன்றின் மீதும் விவரிக்க முடியாத ஒரு சந்தேகம் எனக்குள் நிறைந்தது. விளக்கத் தெரியவில்லை. நேயர்களே, நொடி பொழுது, ஒரே ஒரு நொடி பொழுது, அத்தருணத்தில் எதிரே வந்து கொண்டிருக்கும் பயங்கர கொடூரம் ஒன்றை நான் கணித்தேன். அகதா